இது கன்னியாகுமரி கடல் குழந்தைகளா. இந்த கடலிலிருந்து பிடித்த இந்த பளிச்சென இருக்கும் மீனை பாருங்க குழந்தைங்களா. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு சுவையான மீன் வறுவல் செய்து காட்ட போறேன். இது எங்கள் கிராமத்தில் இருக்கும் மண்ணால் கட்டிய சமையலறை. இங்கதான் பாட்டி தினமும் சாப்பாடு செய்றேன். இப்போ நம்ம மீனை பாத்திரத்துல வச்சு வாங்க தயாரிக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம மீனுக்கு சுவை கொடுக்கணும்னா என்ன எல்லாம் தேவைன்னு பாருங்க. சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் தேவை. இவையெல்லாம் சேர்ந்து தான் மீன் வறுவலுக்கு நல்ல கலர் மற்றும் ஸ்மெல் வரும். இந்த பிளேட்டில் எல்லா மசாலா தூளையும் நிதானமா சேர்த்துக்கோ பாப்பா. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மீனுக்கு அழகான சிவப்பு நிறமும் நல்ல பேஸ்டியும் வரும். இப்போ இந்த மசாலால எலுமிச்சை சாறு பிழிந்தால் மீனுக்கு நல்ல புளிப்பு சுவை வரும். அதோட மீனோட வாசனையும் குறையும். மசாலா ரெடியான்னு பார்க்க விரலில் சுவைத்து பார்த்து திக் பேஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும் குழந்தைங்களா. இப்போ மீனை பாருங்க குழந்தைங்களா. பாட்டி ஆழமாக கீறல் போடுறேன். இப்படி வெட்டினா மசாலா உள்ளே நுழைஞ்சு வறுக்கும் போது எல்லாம் சுவையா இருக்கும். இப்போ பாட்டி மசாலாவை கையாலே மெதுவா மீன்ல எல்லா பக்கமும் தடவரேன் குழந்தைகளா. கீரலுக்குள்ளும் உள்ளேயும் போடா முழுக்க சுவையா இருக்கும். மசாலா தடவி வாழை இலையில வச்சு 30 நிமிஷம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கணும் குழந்தைகளா. அப்பதான் மசாலா உள்ளே சென்று சுவை தரும். இப்போ மீனை வறுக்கணும் குழந்தைகளா. முதல்ல எண்ணெய் சூடாக்கணும். தேங்காய் எண்ணெயை அதிகமா சூடாக்குங்க, சுவை அழகா இருக்கும். எண்ணெய் சூடானதும் மீனை மெதுவா போடுங்க குழந்தைகளே. அதிக சூட்டுல 4 முதல் 5 நிமிஷம் வரை வறுத்தா ஓரம் முருகல் ஆகும். ஒரு பக்கம் ரெடி ஆனதும் கவனமா திருப்புங்க குழந்தைகளே. மிதமான சூட்டுல 3 முதல் 4 நிமிஷம் வறுத்தா இரு பக்கமும் சரியா வேகும். மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளா. தட்டில எடுத்து வையுங்க. கொத்தமல்லி, எலுமிச்சை, வெங்காயம் போட்டு அழகா சர்வ் பண்ணுங்க. எல்லாரும் கூடி வாழை இலையில சோறு போடுங்க குழந்தைகளா. மீன் வறுவல் சூடா சாப்பிட்டா உணவு இன்னும் சுவையா இருக்கும். வீட்டிலேயே இதை ட்ரை பண்ணுங்க குழந்தைகளே, ரொம்ப சுவையா இருக்கும்.